ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் யுவர் Aariwingsworld. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வேப்பிலை சாறும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இஞ்சி சாறும் சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை இன்ன வரைக்கும் எத்தனை பேர் வீட்டில் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் நம்ம இந்தியாவில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ கோவிட்டை எதிர்த்து போராடக்கூடிய அதிகப்படியான சக்தி எதில் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த வேப்பிலை சாற்றில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த வேப்பிலை சாறை எப்படி நம்ம டைரக்ட்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேப்பிலைய கொஞ்சோடு தண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில நல்லா அரைச்சுட்டு, அத வடிகட்டிட்டு அந்த தண்ணிய நம்ம சாப்பிடலாம். பட் அதே மாரி இன்னொரு ஒரு விஷயம் நம்ம குழந்தைகளுக்கும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பிறந்த குழந்தைய எப்பயுமே தலைக்கு ஊத்தும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது வேப்பஞ்சாறு குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்ப நம்ம சாப்பிடுற மாரி மிக்ஸியில அரைச்சு நம்ம சாப்பிடுறோம். பட் அந்த மாரி குழந்தைகளுக்கு குடுக்கக்கூடாது. ஸோ பெரியவங்க குழந்தைக்கு எப்படி குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அதாவது கொழுந்து இலை, அந்த வேப்ப இலையிலேயே இருக்கக்கூடிய கொழுந்து இலை, அது கொஞ்சம் கசப்பு தன்மை கம்மியா இருக்கும். ஸோ கொழுந்து இலைய ஒரு உரல்ல போட்டு, ஒரு குட்டி உரல் மாரி இருக்கும். அந்த பவுல்ல போட்டு நல்லா இடிப்பாங்க. இடிச்சு அந்த சார புழிஞ்சு ஒரு சங்குல எடுத்துக்குருவாங்க. அந்த ஒரு சங்க தான் குழந்தைகளுக்கு குடுப்பாங்க. எப்பயுமே தலைக்கு ஊத்திட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சங்குல இருக்கிறத அந்த வாயில ஊத்திட்டு அப்படியே தலைய சுத்தி கவுத்திருவாங்க. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா இனிமே நீங்களாவது வாரத்துல ஒரு நாள் அ ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய குழந்தைகளுக்கு குடுத்தா நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத தெரிவு பண்ணிக்க விரும்புறேன். தேங்க் யூ சோ மச். பாய். ஹேவ் எ நைஸ் டே.